இந்த போர் நிறுத்தம் ஒன்று அங்கு ஏற்படுத்தப்பட்டு அவர் கூறிய தகவல் ஒலிபரப்பப்படுவதற்கான காரணம் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இது இருக்கும். அத்தோடு தங்களுடைய நிலையை தெரிவிப்பதற்கான முயற்சியாகவும் இருக்கும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும் தாங்கள் அடிபணிய மாட்டோம், தங்களுக்கு இந்த போரில் வெற்றி என்பது போன்ற கருத்தியலை அவர் தெரிவித்திருக்கின்றார். 1979களில் இருந்து அவருக்கான பிரச்சனை என்பது அமெரிக்காவால் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வளைகுடா யுத்தம் நடைபெற்றது. வளைகுடா யுத்தம் என்று கூறப்படுது, கால்ஃப் வார் என கூறப்படுகின்ற ஈராக் ஈரான் சண்டையின் போது ஈரானை தாக்குவதற்காக ஈராக்குக்கு உதவி செய்த நாடாக கூட அமெரிக்கா இருந்தது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதனுடைய இலக்கு என்பது அடையப்படுவதில் அது எந்தவித மாற்றமும் இல்லாமல் குறியாக இருக்கும். இந்த அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்கள் இணைந்து ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னலை கொடுத்து ஒரு 7-8 B2 ரேடார்கள் அகப்பட முடியாத பெரிய விமானத்தை கொண்டு சுமார் 150 இலக்குகளை அவர்கள் தாக்கியிருந்தார்கள் என்று கூறிய பொழுதும் அதனால் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தியலை, அல்லது பெரிதாக பாதிப்பு ஏற்படவில்லை என்ற கருத்தியலை, அல்லது சில மாதங்கள் பின்னடைய செய்துவிட்டது, நிர்மூலமாக்கப்படவில்லை என்ற கருத்தியலை மேற்குலக தரப்புகளை தெரிவிக்கின்ற பொழுது அங்கே இடம்பெற்ற இந்த நடவடிக்கைகள் என்பன எவ்வாறான சேதங்களை ஏற்படுத்தின என்பது தெரியாமல் இருக்கின்றது இந்த அணு ஆயுத விடயத்தில். வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், ஈரான் அமெரிக்காவிடம் ஒருபோதும் சரணடையாது அப்படி சொல்லி ஈரானிய உச்ச தலைவர் சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் இது ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, ஈரானுடைய மக்களிடையே பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவர்கள் நம்புகின்றார்கள் இது போரினுடைய முதல் அலையாக இருக்கலாம் அப்படி சொல்லி நம்பப்படுகின்றது. இது பற்றி பேச போகின்றோம். தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி, வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஈரானுடைய உச்ச தலைவர் சொல்லியிருக்கின்றார், அயதுல்லா அலி கமேனி சொல்லியிருக்கின்றார், ஈரான் ஒரு போதும் அமெரிக்காவிடம் சரணடையாது அப்படி சொல்லியிருக்கின்றார். அவர் அவ்வாறு சொல்லுவதற்கான காரணம் என்ன சொல்ல முடியுமா? இது அவர் இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் ஒன்று அங்கு ஏற்படுத்தப்பட்டு அவர் கூறிய தகவல் ஒலிபரப்பப்படுவதற்கான காரணம் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை கொண்டு வருவதற்கான முயற்சியாக இது இருக்கும். அத்தோடு தங்களுடைய நிலையை தெரிவிப்பதற்கான முயற்சியாகவும் இருக்கும். குறிப்பாக இந்த தெஹ்ரானில் இருந்து வெளியேறிய மக்கள் திருப்பி மீண்டும் வருகின்ற சந்தர்ப்பம் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றது. அதாவது தங்களுடைய பூர்வீக குடியிருப்பு நிலங்களுக்கு அல்லது குடிமனைகளுக்கு இடம்பெயர்ந்து சென்ற இடங்களில் இருந்து தற்பொழுது மக்கள் திரும்பி வருகின்றார்கள் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டபடியால். அவ்வாறான மக்களிடையேயான ஒரு ஆரோக்கியமான செய்தியை கொடுப்பதாகவும், அதே நேரம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிப்பதாகவும், தாங்கள் அடிபணிய மாட்டோம், தங்களுக்கு இந்த போரில் வெற்றி என்பது போன்ற கருத்தியலை அவர் தெரிவித்திருக்கின்றார். இஸ்ரேலுக்கு தகுந்த பாடம் படித்திருக்கின்றோம் என்று ஒரு வகையில் பார்த்தால் உண்மையில் அவ்வளவு நடந்திருக்கின்றது தான். ஏனென்றால் இஸ்ரேல் மீது அந்த தாக்குதல் நடந்திருக்கின்றது. ஆனால் மறுவகையில் பார்த்தால் ஆயத்துல்லா குய்மேனியை கொள்வதுதான் அவர்களுடைய இலக்காக இருந்ததாகவும், அவர் சம்பவ சூழ்நிலைகளால் அவர் தப்பிவிட்டார் என்றும் இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றார். தாங்களை அமெரிக்கா எந்த விதத்திலும் கட்டுப்படுத்தவில்லை, தாங்கள் அவரை கொள்கின்ற திட்டத்தில் தான் இருந்தோம். ஆனால் அவர் மிகவும் ஆழமான பதுங்குகுழிகள் அல்லது பாதுகாப்பான இடங்களுக்கு சென்றதுடன் தனது கட்டளை தளபதிகளிடமிருந்து விடுபட்டிருந்தார். அதாவது தொடர்பாடல்களை கூட செய்யாதவராக இருந்தார். அதனை அவரது போரின் போதான அவர் வெளியிட்ட அந்த செய்திகள், அந்த இவ்வாறான வீடியோக்கள் தெரிவித்திருந்தன. அவருக்கு என்ன நடக்கின்றது என்று தெரியாது என்று, ஆனால் அவரை நாங்கள் கொல்ல இருந்தோம் என்று. ஆனால் இங்கே இப்பொழுது இவர் கூறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தங்களை பொறுத்தவரையில் தாங்கள் இந்த போரில் வென்று விட்டோம், நிச்சயமாக இஸ்ரேலுக்கு ஒரு கனதியான பாடம் படிப்பித்து விட்டோம் தங்களுக்கு நடந்த விடயங்களுக்கு என்று. போர்
போரின் மூலம் மனிதர்களை கொள்வதால் மீண்டு வருகின்ற தலைவர்கள் எவ்வாறு இருப்பார்கள், அல்லது அவர்களுக்கு பிரதியீடாக வருகின்ற அந்த தலைமைகள் எவ்வாறு இருக்கும் என்பதெல்லாம் கட்டியம் கூற முடியாதவை. சில வேளைகளில் முன்னர் இருந்த தலைமைகளை விட இனி பெறப்போகின்ற தலைமைகள் மிகவும் வீரியமானவையாக கூட இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. அவ்வாறான ஒரு நிலையில் இவர்களுடைய அந்த எதிர்பார்ப்புக்கு மாறான விளைவுகள் கூட ஏற்படுத்தலாம். இப்பொழுது இவ்வாறு கூறலாம், ஆயத்துல்லா கொய்மேனி அவர்கள் தனது அறிவிப்பில் தான் கொல்லப்பட்டால் அடுத்து இந்த ஷியா மதத்தின் தலைவராக வரக்கூடிய, அதாவது இஸ்லாமிய ஷியா பிரிவின் தலைவராக வரக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவராக வரக்கூடிய 3 நபர்களின் பெயரை பரிந்துரை செய்திருக்கின்றார். இவையெல்லாம் தற்காப்பு அல்லது அந்த தற்தொடர்பு நடவடிக்கைகள். இவை உண்மையிலேயே தலைமைகள் தொடர்பதற்கான வழியை வகுக்கும். அதாவது ஒரு தலைமை தான் இல்லாமல் போனால் இன்னொருவர் தெரிவு செய்வதற்கான தெரிவு என்பதை மேற்கொள்வது என்பது முக்கியமானதாக இந்த நாட்டில் இருக்கின்றது. ஏனென்றால் இவர்களுடைய நாடு என்பது தற்பொழுது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகியவற்றின் கண்காணிப்புக்கும் மற்றும் அந்த நடவடிக்கைகளுக்கும் உட்பட்டது மாத்திரமல்ல, ஏனைய அரபு நாடுகளிலிருந்தும் வேறுபட்டதாக இருக்கின்றது. எனவே அவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகளை அவர்கள் செய்கின்றார்கள், தங்களுடைய தலைமைகள் அளிக்கப்பட போகின்றன என்பதை தெரிந்து இருந்த பொழுதிலும் இந்த உரையானது அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தரப்புகளுக்கான ஒரு எதிர்வினையாகவும் அதேவேளை தங்களுடைய ஈரானிய மக்களுக்குரிய ஒரு அதாவது பரிவர்த்தனை தொடர்பாகவும், இல்லை நாங்கள் செய்த தாக்குதல்கள் நிச்சயமாக வெற்றி அளித்தன என்று. ஆனால் அவ்வாறானவற்றை எல்லாம் அவர்களும் நிச்சயமாக சமூக வலைத்தளங்களில் பார்த்திருப்பார்கள். எனவே இதை ஒரு உற்சாக உரையாக எடுக்கலாம். இவ்வாறாக நீங்கள் கூறியது போல அலி காமினி கொல்லப்பட்டிருந்தால் உலக நாடுகள் எவ்வாறான சவால்களை, எவ்வாறான மாற்றங்களை எதிர்நோக்க வேண்டி வந்திருக்கும்? இவ்வாறு கூறலாம். அதாவது இவர் ஆயத்துல்லா அலி கொய்மேனி அவர்கள் 1979ஆம் ஆண்டு அங்கே இடம்பெற்ற ஒரு ஆட்சி கவுன்சில் மூலம் அமெரிக்காவிற்கு ஆதரவான இருந்த ஆட்சி பரம்பரையை ஆட்சி கவிட்டு அதன் மூலம் ஆன்மீக தலைவராக வந்து மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்றவராக இருந்திருந்தார். இருந்த பொழுதிலும் 1979களில் இருந்து அவருக்கான பிரச்சனை என்பது அமெரிக்காவால் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வளைகுடா யுத்தம் நடைபெற்றது. வளைகுடா யுத்தம் என்று கூறப்படுது, கால்ஃப் வார் என கூறப்படுகின்ற ஈராக் ஈரான் சண்டையின் போது ஈரானை தாக்குவதற்காக ஈராக்குக்கு உதவி செய்த நாடாக கூட அமெரிக்கா இருந்தது. அதே ஈராக்கை தான் பிறகு அமெரிக்கா அவர்களிடம் ரசாயன ஆயுதங்கள் இருக்கின்றன என்று கூறி சதாம் ஹுசைனை தூக்கிலிடுகின்ற அளவிற்கு சென்று அந்த நாட்டையே கபலீகரம், அதாவது ஒட்டுமொத்த கட்டுப்பாடுகள் கொண்டு வந்த சந்தர்ப்பத்தையும் பார்த்திருந்தோம். அதே நேரம் ஈரானும் ஈராக்கும் எல்லைகளை கொண்டவை. அப்ப எல்லைகளை கொண்ட இந்த நாடுகளிடையான ஒரு பிரச்சனையில் தலையிட்டது மாத்திரமில்லாமல் இது 1900களில் இருந்தே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பிரச்சனையாக பார்க்க வேண்டும். எவ்வாறென்றால் அங்கே எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது ஈரானியன் இங்கிலீஷ் ஆயில் கம்பெனி என்று, அதுதான் பிறகு பிரிட்டிஷ் பெட்ரோலியம் என்று வந்தது. அதன் மூலம் அவர்கள் எண்ணெய்களை எடுத்து தங்கள் நாட்டினை அபிவிருத்தி செய்கின்ற பொழுது, அதாவது ஈரானிற்கு ஒரு பங்கை வழங்கிவிட்டு மீதியை தங்கள் நாட்டிற்கு எடுத்து செல்கின்ற வேலைகளை செய்த பொழுதே அங்கே ஒரு எதிர்ப்பலையை ஆரம்பித்து அவ்வாறான போராட்டங்கள் தொடர்ந்து வந்து 1950களின் ஆரம்பத்தில் அது நிச்சயமாக இந்த அமெரிக்கா ஒரு தன்னுடைய ஆளுமை உள்ள ஒருவரை அங்கே நியமிப்பதற்கான நடவடிக்கையை எடுத்து அவ்வாறானவர்கள் செயற்பட்டு வருகின்ற பொழுது அங்கே புரட்சிகள் ஏற்பட்டு நிச்சயமாக அமெரிக்க எதிர்ப்பு என்பது மிகவும் ஒரு கொதிநிலையில் இருந்தது. எனவே அந்த அமெரிக்க எதிர்ப்பாளர்கள் ஒரு, அதாவது இந்த புரட்சியின் போது 1979ஆம் ஆண்டு ஆயத்துல்லா கொய்மேனி அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கான புரட்சியின் அடுத்த மாதம் அல்லது அதே சமகாலத்தில் அமெரிக்க தூதரகத்தை கையகப்படுத்தி மாணாக்கர் ஒரு பேரவை அல்லது மாணவர்கள் அமெரிக்க தூதரகத்தை கையகப்படுத்தி பல அமெரிக்கர்களை கைது செய்து அவர்களை சுமார் 1 வருடத்திற்கு மேல் வைத்திருந்தார்கள். அதன் மூலம் இந்த உறவு நிலை என்பது முற்றாக முறிந்து போயிட்டு அந்த சம்பவம் ஒரு பெரிய சம்பவம். அதாவது அமெரிக்க தூதரகத்தில் பல 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து
450 நாட்களுக்கு மேல் வைத்திருந்தார்கள் ஒரு அந்த இஸ்லாமிய புரட்சி படை. அதன் பிறகான உறவு முறுதல் என்பதன் பிறகு இருந்து விட்டது. இந்த நிலையில் உலகம் என்பது இதனை எவ்வாறு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அமெரிக்காவிற்கான ஒரு எதிராளியாக தற்பொழுது பார்க்கப்படுகின்ற ஈரானின் செயற்பாடுகளில் பல நாடுகளும் ஈரானுக்கு ஆதரவானவையாக கூட இருக்கின்றன. இப்பொழுது பார்த்தீர்களானால் ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்திய பொழுது இந்திய பிரதமர் கூட ஈரானிய தலைமைக்கு தொலைபேசி அழைப்பு எடுத்து நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றோம் என்று தெரிவித்த தகவல் என்பது அவ்வாறான நாடுகளின் ஒற்றுமையை ஒன்றாக்கும் ஆண்டு, குறிப்பாக வடகொரியா, சீனா, இந்தியா, ரஷ்யா போன்ற நாடுகள், அதைவிட பல நாடுகள் இருக்கின்றன. ஆப்பிரிக்க நாடுகள் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அல்லது சியா முஸ்லிம் இனத்தவர்களை கொண்ட ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் சில வேளைகளில் இவர்களுக்கு ஆதரவான நிலைகளை எடுத்தாலும் இந்த முஸ்லிம் நாடுகளின் ஆதரவு என்பதை விட இந்த மற்ற நாடுகள் ஆதரவு கொடுக்கின்ற தன்மை என்பது அதிகரிக்கும். அவ்வாறான நிலையில் அவர்கள் அங்கே ஒரு தலைமை மாற்றத்திற்காக அமெரிக்கா விரும்புவதாக இருந்தால் அதனை வரவேற்க மாட்டார்கள். அது ஒரு உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவதாக அவர்கள் கூறலாம். ஆனால் அதை பற்றி அலட்சியப்படுத்த போகின்ற ஒரு தரப்பாக அமெரிக்கா இருக்காது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் அதனுடைய இலக்கு என்பது அடையப்படுவதில் அது எந்தவித மாற்றமும் இல்லாமல் குறியாக இருக்கும். இப்பொழுது தெஹ்ரானில் இருந்து ஈரானுக்கு ஈரானியர்கள் திரும்பி வருகின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அங்கிருக்கின்ற ஈரானியர்கள் இது ஒரு போரினுடைய முதல் அலை அப்படி சொல்லி பதற்றத்தில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது அவர்கள் நினைப்பது போல இது முதலாவது அலையாக இருக்குமா? இந்த போர் தொடர்வதற்கான சாத்தியங்கள் இருக்குமா? என்ன நினைக்கின்றீர்கள்? இந்த போர் தொடராமல் இருப்பதற்கான முயற்சி தான் தற்பொழுது நடைபெறுகின்றது என்றால், இவ்வாறு போர் தொடர்பட்டால் பல நாடுகள் இந்த போரில் பங்கு பெற்றக்கூடிய சந்தர்ப்பத்தை அதை ஏற்படுத்தி விடுமா என்கின்ற ஒரு தயக்கமும் இருக்கின்றது. அதேவேளை ஈரானின் அறியப்படாத பலம் வெளியே தெரிய வரக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. குறிப்பாக இப்பொழுது பார்த்தீர்களானால் இந்த அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது 200க்கும் மேற்பட்ட அமெரிக்க விமானங்கள் இணைந்து ஒரு பாதுகாப்பு வலைப்பின்னலை கொடுத்து ஒரு 7-8 B2 ரேடர்கள் அகப்பட முடியாத பெரிய விமானத்தை கொண்டு சுமார் 150 இலக்குகளை அவர்கள் தாக்கியிருந்தார்கள் என்று கூறிய பொழுதும் அதனால் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்கின்ற ஒரு கருத்தியலை, அல்லது பெரிதாக பாதிப்பு ஏற்படவில்லை என்ற கருத்தியலை, அல்லது சில மாதங்கள் பின்னடைய செய்துவிட்டது, நிர்மூலமாக்கப்படவில்லை என்ற கருத்தியலை மேற்குலக தரப்புகளை தெரிவிக்கின்ற பொழுது அங்கே இடம்பெற்ற இந்த நடவடிக்கைகள் என்பன எவ்வாறான சேதங்களை ஏற்படுத்தின என்பது தெரியாமல் இருக்கின்றது இந்த அணு ஆயுத விடயத்தில். எனவே சில வேளைகளில் அது தொடர்பான தாக்குதலை போர் நிறுத்த காலத்தில் கூட அமெரிக்கா மேற்கொள்ளலாம். நாங்கள் இன்று நாளை சில வேளைகளில் துயில் கொண்டோளும் பொழுது கூட அவ்வாறான செய்தி கூட வரலாம் என்றால் அவர்கள் அந்த இலக்குகளை அளிக்க வேண்டும். என்று சொன்னால் அந்த எல்லா இடமும் அதாவது இந்த யுரேனியம் அந்த செய்கின்ற இடம் ஒன்றாக இருந்து கொண்டு அதனால் அவர்கள் ரியாக்டர் என்கின்ற இந்த மின் உற்பத்திக்கான செயற்பாடுகளுக்குரிய பல இடங்களை வைத்திருப்பார்கள். ஆனால் இந்த ஈரான் என்பது 2 இந்த பியூரிஃபிகேஷன் சென்டரை, அந்த யுரேனியம் பியூரிஃபிகேஷன் சென்டர் என்கிறதை 2ஐ வைத்துக் கொண்டு ஒரே ஒரு ரியாக்டரை வைத்திருக்கின்றது. எனவே இவர்கள் உண்மையிலேயே நாட்டின் மின் தேவைக்காகத்தான் அணுவை பாவிக்கின்றார்களா என்றால் அது குறித்த சந்தேகம் பல நாடுகளிடமும் இருக்கின்றது. இந்தியா கூட ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்தே கூறி வருகின்ற விடயம், இந்த அணு விடயத்தில் ஈரான் தன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்று. அதற்குரிய காரணம் ஈரான் உண்மையிலேயே குண்டு செய்ய வெளிக்கிடுகின்றது என்பதில் தான் எல்லாருடைய இதுவும். அதற்குரிய காரணங்களும் இருக்கின்றன என்றால், ஈரான் ஒரு பெரிய தேசங்களை ஆண்ட நாடு. பாரசீகம் என்கின்றதும் பாரசீகர்கள் என்பவர்களும் பல நாடுகளை ஆண்டவர்கள். அவர்களுடைய வரலாறு இருக்கின்றது. அதன் பின்னர் அவர்களுடைய வரலாறு என்பது மலங்கடிக்கப்பட்டது, அல்லது டர்க்கிஷ் போர் எனப்படுகின்ற ஒரு போரின் பொழுது அது மறைந்து போனது. அவ்வாறான நிலையில் மீண்டும் அந்த போர் வருமாக இருந்தால் நிச்சயமாக பல நாடுகள் பங்கேற்கக்கூடிய தன்மை இருக்கின்றபடியால் ஒரு போரை மேற்குலகு விரும்பாது என்றுதான் நம்புகின்றேன். இருந்தாலும் இதுவும் நாங்கள் நினைப்பது போல் சில வேளைகளில் நடப்பதில்லை. பொறுத்திருந்து நடப்பதை பார்ப்பதைத்தான் நாங்கள் காண முடியும். நன்றி சுரேஷ் தர்மா, உங்களுடைய தகவல்களுக்கு கருத்துக்களுக்கு மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.